தொண்டை மண்டலம் என அழைக்கப்படக்கூடிய காஞ்சிபுரம் மேல்பாடி அருகே உள்ளது வள்ளிமலை. வள்ளிக்காட்டில் வேடுவர்களின் தலைவராக இருந்தவர் நம்பிராஜன். நம்பிராஜனுக்கு ஆண் குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். பெண் குழந்தை வேண்டும் என ஏங்கிக் கொண்டிருந்தான் நம்பிராஜன். அந்த மலையின் அடிவாரத்தில் சிலமுகி என்னும் துறவி இருந்தார். ஒரு நாள் அவர் எதிரில் அழகான அரபு தேசத்து மான் ஒன்று ஓடியது. அதன் உடல் அழகைக் கண்டு காம இச்சை கொண்ட அவர் அதை பார்க்க அந்த மான் கர்ப்பமடைந்தது. இவ்வாறாக கர்ப்பமடைந்த அந்த மான் காலப்போக்கில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து பின் அதை அங்கேயே விட்டு சென்று விட்டது. ஒரு நாள் அந்த இடத்தின் அருகில் கிழங்குகளை எடுக்க வந்த வேடுவகுல பெண்கள் அந்த குழந்தையை கண்டு மனம் மகிழ்ந்து அதை எடுத்து கொண்டு போய் வேடர்களின் தலைவரான நம்பிராஜனிடம் அதை கொடுத்தனர். அந்த தம்பதியினரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்து அந்த குழந்தையை தம் குழந்தையாகவே வளர்க்கலாயினர். அதற்கு வள்ளி என பெயர் சூட்டினார்கள். வள்ளிக்கு 12 வயதான போது வேடர் குலவழக்கப்படி அவளை நெற்கதிர்கள் பயிரிடப்பட்டு இருந்த வயலுக்கு சென்று அங்கு உயரத்தில் அமைக்கப்பட்டு இருந்த பரனில் அமர்ந்து கொண்டு நெற்கதிர்களை பறித்து உண்ணவரும் விலங்குகளையும் பறவைகளையும் துரத்தும் பணியில் அமர்த்தினார்கள். அப்போது ஒரு நாள் அங்கு எதர்ச்சையாக வந்த நாரதர் அவளது அழகை கண்டு வியந்து உடனே தணிகை மலைக்கு கிளம்பிச் சென்று முருகனிடம் அவள் அழகை பற்றி விவரித்தார். அதை கேட்ட முருகனும் அங்கு வள்ளியை தேடி வேடன் உருவில் வந்தார். அழகிய திருமேனி கொண்ட அவர் கையில் வில்லும் அம்பும் ஏந்தி வள்ளியின் முன்பாக வந்து நின்றார். அவரை கண்டதும், தாங்கள் யார், இங்கு ஏன் வந்தீர்கள் என்று வினவினாள் வள்ளி. வேடன் உருவில் வந்த முருகப்பெருமானோ அந்த கேள்வியை சட்டை செய்யாமல் வள்ளியை நோக்கி காதல் மொழியில் பேசத் தொடங்கினார். பெண்ணே, உன்மீது எனக்குள்ள காதலின் காரணமாக உன்னை மனம் புரியும் எண்ணத்தில் உன்னை காண வந்தேன். என்னை விரட்டும் விதமாக ஏன் வந்தாய் என்று கேட்காமல் கனிவாக என்னை பார்க்கக்கூடாதா என்றார். முருகப்பெருமான் வள்ளியிடம் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது வள்ளியின் தந்தையான நம்பிராஜன் வேடர்கள் புடைசூழ அங்கு வந்து கொண்டிருந்தான். அவர்களை பார்த்ததும் வள்ளிக்கு பயம் வந்துவிட்டது. தன்னுடன் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேடனை பார்த்தால் அவர்கள் இவரை எதுவும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்று எண்ணியவள் உடனே இங்கிருந்து தப்பித்துச் செல்லுங்கள் என்றாள். முருகப்பெருமான் சிறிது தூரம் சென்று வேங்கை மரமாக மாறி நின்றார். அப்போது நம்பிராஜனுடன் அங்கு வந்த வேடர்கள் இந்த இடத்தில் புதியதாக மரம் ஒன்று நிற்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர். அவர்களில் சிலர் மரத்தை வெட்ட முயன்றனர். ஆனால் அவர்களை நம்பிராஜன் தடுத்துவிட்டார். இந்த மரம் திணைப்புனத்தை காவல் காக்கும் வள்ளிக்கு நிழல் கொடுக்கும், எனவே அதனை வெட்ட வேண்டாம் என்று கூறிவிட்டார். பின் மகளை பார்த்துவிட்டு நம்பிராசனும் வேடர்களும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அதுவரை வேங்கை மரமாக நின்றிருந்த முருகப்பெருமான் மீண்டும் வேடனாக மாறி வள்ளியிடம் வந்தார். காதல் மொழி பேசினார். வேடனாக வந்த முருகப்பெருமானிடம் வள்ளியின் மனம் சென்றாலும் முன்பின் தெரியாத ஆடவரிடம் பேச்சை வளர்ப்பது தவறு என்ற பெண்மைக்கே உரிய அச்சமும் நாணமும் அவளை தடுத்தது. தனியாக இருக்கும் பெண்ணிடம் இதுபோன்று நடந்து கொள்வது சரியல்ல என்று எச்சரிக்கும் தொனியில் பேசினாள் வள்ளி. மறுமுறை முதியவர் வேடத்தில் வந்தார் முருகப்பெருமான். மிகவும் பசியாக இருப்பதாக கூறிய அவர் சாப்பிட ஏதாவது தருமாறு வள்ளியிடம் கேட்டார். இரக்கம் கொண்ட வள்ளி தினைமாவும் தேனும் கலந்து முதியவருக்கு கொடுத்தாள். அதனை உண்டு முடித்தவர் தாகமாக உள்ளது, தண்ணீர் பருக வேண்டும் என்றார். அவரை அங்கிருந்த சுனை ஒன்றுக்கு அழைத்துச் சென்று நீர் பருக வைத்தாள் வள்ளி. உன்னால் என்னுடைய பசியும் தாகமும் தீர்ந்துவிட்டது. ஆனால் இப்போது காதல் மோகம் தலை தூக்கிவிட்டது. என்னை நீ மனம் புரிந்து கொண்டால் உன்னை நான் உலகம் போற்றி துதிக்கும் வகையில் உயர்த்துவேன் என்றார் முதியவர். இந்த வார்த்தையை கேட்டதும் கோபத்தில் கொந்தளித்தாள் வள்ளி. இந்த தள்ளாத நிலையில் தவம் புரிய வேண்டிய வயதில் இதுபோன்று பேசுவது உங்களை போன்றவர்களுக்கு அழகல்ல. தாங்கள் பேசியது எம் குலத்தவர்கள் யாருக்காவது தெரிந்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும். நான் மேலும் சிரமடையும் முன்பாக இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறிவிட்டு திணைப்புனம் இருக்கும் இடத்திற்கே விரைந்து சென்றாள். எப்படியும் வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும். அதற்காக தன் அண்ணனான ஆனை முகனிடம் வேண்டி அவரது உதவியை நாடினார் முருகப்பெருமான். தம்பியின் காதலுக்காக ஆனைமுகன் யானையாக மாறி
வள்ளியை நோக்கி ஓடி வந்தார். யானையை பார்த்ததும் அஞ்சி நடுங்கிய வள்ளி முதியவரை நோக்கி ஓடிப்போய், யானையிடம் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறி அவரது நெஞ்சில் கண்களை மூடி தஞ்சமடைந்தாள். அதை பார்த்ததும் யானை அங்கிருந்து அகன்று காட்டிற்குள் ஓடி மறைந்தது. வள்ளி கண் விழித்து பார்த்தபோது முதிர்ந்த தோற்றத்தை நீக்கி ஆறுமுகப் பெருமானாக அழகனாக நின்றிருந்தார் முருகப்பெருமான். தங்கள் குலத்தவர்கள் தெய்வமாக வணங்கும் முருகப்பெருமானே தன் முன் நிற்பதை பார்த்து கைகூப்பினாள் வள்ளி. அவளது முற்பிறப்பை அவளுக்கு உணர்த்திய கந்தன் மறுதினம் வருவதாக கூறி அங்கிருந்து மறைந்தார். சொன்னது போல் மறுதினமும் வந்தார் முருகப்பெருமான். அவர் வள்ளியோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது வள்ளியின் தந்தை நம்பிராஜனும் வேடவர்களும் அங்கு வந்துவிட்டனர். அவர்கள் சாதாரண மானிட வேடத்தில் இருந்த முருகப்பெருமானை பார்த்து ஆத்திரம் கொண்டனர். அவனை பிடித்து அடித்து கொல்லுங்கள் என்று உத்தரவிட்டான் நம்பிராஜன். வேடவர்கள் பாய்ந்து சென்று முருகப்பெருமானை தாக்க முயன்றனர். அம்புகளை எய்தினர், ஈட்டியை தூக்கி எறிந்தனர். இதனால் வள்ளி பதற்றமடைந்தாள். முருகப்பெருமான் கையசைவில் அனைத்து ஆயுதங்களும் அவரை தொடும் முன்பாக கீழே விழுந்தன. மீண்டும் கந்த கடவுள் கையசைத்ததும் அனைவரும் இறந்து வீழ்ந்தனர். தம் குலவேடர்கள் அனைவரும் இறந்ததைக் கண்டு வள்ளி வருத்தமடைந்தாள். அப்போது அங்கு வந்த நாரதர், சுவாமி, வள்ளியின் மனம் குளிர இறந்த வேடவர்களை உயிருடன் எழுப்பித்தர வேண்டும் என்றார். அதன்படியே அனைவரையும் உயிருடன் எழச் செய்தார் முருகன். அப்போது ஆறுமுகப் பெருமானின் எழில்மிகு காட்சியைக் கண்டு நம்பிராஜனும் வேடவர்களும் தொழுதனர். அவர்கள் முருகப்பெருமானையும் வள்ளியையும் தங்கள் இருப்பிடம் அழைத்துச் சென்று முறைப்படி திருமணம் செய்து வைத்தனர். மனிதனுக்கு கிரியாசக்தி, ஊக்க சக்தி என இரு சக்திகள் உள்ளன. இறைவன் தேடிச் செல்லும் பக்தன், பக்தனை தேடிச் செல்லும் இறைவன் என்ற தத்துவத்தை உணர்த்தும் விதமாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார்.